வணக்கம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ம், நம்ம அடுத்து பார்க்க டாபிக் லக்னம் நின்ற ராசி காண்பு. லக்னம் நின்ற ராசி லக்னம் நின்ற ராசி காண்பது எப்படி எப்படி காணலாம். இப்போ இப்போ லாஸ்டா பார்த்தேன் இல்லையா, என்ன பார்த்தோம்? லாஸ்டா வந்து ராசி பரிமாணம் இது பார்த்தோம். இதுல ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா ஒரு முன்னுரை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். லக்னம் என்ற ராசி காண்பதுக்கு போகலாம். ராசி பரிமாணத்தை பற்றி ஒரு சின்னதா ஒரு டாபிக் சொல்லிட்டு அடுத்தது போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் லாஸ்ட் டைம் வந்து என்ன சொன்னேன், இது வந்து வான்மண்டலம். இந்த வான்மண்டலம் தானே வந்து 12 இது இருக்குது. 12 ராசி இருக்குது. 12 ராசி ரைட்டு. 12 ராசி ரைட்டா. இப்போ பூமி வந்து இங்க இருக்குது. பூமி வந்து இங்க இருக்குது. இப்போ சூரியன் இருக்கு. இந்த பூமி என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அப்படி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது இந்த பூமி வந்து தன்னைத்தானா 24 மணி நேரத்துல ஒரு ஒரு 24 மணி நேரத்துல ஒரு ரவுண்ட் வந்துருக்கு. எது பூமி 60 நாளைக்கு 60 நாளைக்கு வந்து அதாவது பூமி வந்து தன்னைத்தானே ஒரு ரவுண்ட் வந்து தொடர்ந்து சுற்றி கொள்ளும் போது இந்த 12 ராசி கட்டம் வழியா சூரிய ஒளி வந்து மீட் பண்ணுது. சூரிய ஒளியை மீட் பண்ணுது. நினைக்கிறேன். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது 12 ராசிகள் வழியாக சூரிய ஒளிய அது சந்திக்குது. இப்போ சூரிய ஒளி வந்து சந்திக்குது. அப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது எந்த ராசி கட்டத்துல சூரிய ஒளியை வந்து அது வந்து சந்திக்கிறதோ அங்கதான் வந்து லக்னம் வரும். ஸோ அது வந்து சரியா, எந்த ராசியில கட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகர் வந்து ஐப்பசி மாசம் 29ஆம் தேதி வந்துக்கிறாரு. சரியா, காலில் வந்து 9:15 வந்துக்கிறாரு. இப்ப வந்து ஐப்பசி மாசம்னா ஐப்பசி மாசம் வந்து சூரியன் வந்து எங்க இருப்பாங்க, துலாம் இருப்பார். சூரியன் எங்க இருப்பாரு, ஐப்பசி மாசத்துல சூரியன் வந்து துலாம் ராசி வழியா வந்து பாஸ் பண்ணுவார். துலாம் ராசி வழியா வந்து கடந்து போவார். ரைட்டா. அப்போ இந்த துலாம் ராசியில அவர் வந்து எவ்வளவு தூரம் கடந்து வந்தாரு, முதல் என்ன பண்ணா, சரி கேட்டுங்க. அதாவது ஐப்பசி மாசம் சூரிய ஒளி வந்து இந்த துலாம் ராசி வழியா கடந்து வருவாரு. இவரு இந்த துலாம் ராசியில வந்து எவ்வளவு தூரம் கடந்து வந்துகிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த துலாம் ராசியில வந்து மீதி வந்து எவ்வளவு இருப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ராசி பரிமாண இருப்புன்னு பேரு. ஐப்பசி மாசத்துல சூரியன் வந்து துலாம் ராசி வழியா தான் கடந்து வருவாரு. அப்படி கடக்கும்போது எவ்வளவு நாழிகை வினாழிகை அவர் கடந்து வந்துக்கிறாரு, மீதி எவ்வளவு இருக்குது துலாம் ராசியில அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ராசி பரிமாண இதுக்குள்ள வந்து பார்த்தோம். சரியா. இப்போ இது என்ன, இப்ப அடுத்து வந்து லக்னம் நின்ற ராசி காண்பது. இதுல என்ன பண்ணோம்னா, லக்னம் நின்ற ராசி காண்பதுங்க என்ன மேட்டர்னா, உதயாதி நாழிகை எவ்வளவு, உதயாதி நாழிகை வந்து எவ்வளவு நம்ம வந்து பார்த்தோம்.
உதயாதி நாழிகை வந்து 7 நாழிகை 47 வினாழிகை. சரியா? இப்போ இப்போ என்னன்னா இந்த இப்போ இந்த சூரிய ஒளி இந்த துலாம் ராசியில வந்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எவ்வளோன்னா 20 நாழிகை. நம்ம போட்டோம்லா டைம் போட்டோம் பாருங்க 496 நொடி. நொடினா 20 வினாழிகை கேட்டா 20 வினாழிகை தான் வந்து துலாம் ராசியினுடைய வந்து இருப்பு. இப்போ இந்த துலாம் ராசியில வந்து 20 இருக்குது, 20 வினாழிகை இருக்குது. அடுத்து வந்து விருச்சிகம், அடுத்து வந்து தனுசு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த உதயாதி நாழிகையிலிருந்து ஒரு ராசியில எவ்வளோ ராசி இருப்பு இருக்குது பார்த்து அது நம்ம கழிச்சிக்கினே வரணும். இப்போ வந்து துலாம்ல பார்த்தீங்கன்னா துலாம்ல ராசி பரிமாண இருப்பு எவ்வளோ, பார்த்துக்கணும்னா 20 வினாடிக்கு பார்த்தோம். கரெக்டா? இதை பற்றி கழிச்சிடணும். கழிச்சா 7 நாழிகை 27 வினாடிக்கு வரும். அதுக்கு அடுத்து பார்த்து வந்து விருச்சிகத்துல வந்து இன்னும் வந்து சூரிய ஒளியை போல அதில் வந்து அதில் ஃபுல்லாக இருக்குது. விருச்சிக ராசி பரிமாணம் அதில் வந்து சூரிய ஒளி இன்னும் வந்து அதில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னு இது எவ்வளோ நாழிகை வினாழிகைன்னா இது வந்து பஞ்சாங்கம் புக்கில் வாசம் புதுக்கிறது பஞ்சாங்கத்தில் பக்கம் 70 சொன்ன பாருங்க. அட்சாம்சம் முக்கியம். சரி, பக்கம் 72ல பாருங்க அந்த 13 டிகிரி பாதை அட்சாம்சம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நேராக வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரும். அந்த துலாமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல 5 நாழிகை 28 இருக்குது. 5 நாழிகை 28 இருக்குது. 5 நாழிகை 28 இருக்குது. இதை கழிக்கணும். இதை கழிச்ச உடனே மீதி வளர்க்கணும்னா 1 நாழிகை 59 வரும். அடுத்து விருச்சிகத்துக்கு அடுத்து பாருங்க, விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு 5 நாழிகை 19. தனுசு வந்து 5 நாழிகை 19. தனுசு பரிமாண இருப்பு, தனுசு பரிமாணம். இப்ப இந்த ஒண்ணுல அஞ்சு போகுமா? போவாது. இது வந்து கழிக்க இயலாது. எதை வந்து கழிக்க இயலையோ அதுதான் ராசி. லக்னம் நின்ற ராசி அதுதான். அப்போ இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் லக்னம் வந்து எந்த ராசியில் நிக்குதுன்னா லக்னம் உயிர். லக்னம் நின்ற ராசி எதுன்னா தனுசு ராசின்னு சொல்லுவோம். தனுசு ராசி இதுதான் லக்னம். தனுசு ராசி தான் லக்னம். இதுதான் 10 பாயிண்ட் இருக்கு. சரியா? வந்து ஐப்பசி மாசத்துல வந்து துலாம் ராசியில தான் சூரிய ஒளி வந்து பாஸ் ஆகும். ஆனா அந்த உதயாதி நாழிகை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பிறந்த டைம் வரைக்கும் அந்த ராசியினுடைய இந்த இருப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், ராசியினுடைய பரிமாணத்தை கழிச்சுக்கினே வரும்போது எந்த ராசியில இருக்கிற பரிமாணத்தை கழிக்க முடியலையோ அந்த ராசி தான் வந்து லக்னம் நின்ற ராசி. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு திரும்ப சொல்லிடுறேன். பூமி வந்து தன்னைத்தானே 24 மணி நேரத்துல ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் வருது. அப்படி வரும்போது இந்த பூமி வந்து சூரிய ஒளி வந்து இந்த 12 ராசிகள்லையுமே வந்து அது சந்திக்குது. என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 12 லக்னம் ஃபார்ம் ஆகுது.
அப்போ அந்த குழந்தை வந்து எந்த ராசியில இந்த குழந்தை வந்து எந்த ராசியில வந்து சூரியனை வந்து சூரிய ஒளியை மீட் பண்ணுதோ அந்த ராசி தான் அந்த குழந்தையோட லக்னம் அப்படின்னு சிம்பிளா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கணக்கு நம்ம வந்து போடும்போது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவர் ஐப்பசி மாதம் பொந்திருக்காரு. அப்போ ஐப்பசி மாசத்துல சூரிய ஒளி வந்து எவ்வளவு கலந்துக்குது, மீதி இருப்பு எவ்வளவு பார்த்துக்கணும். அந்த இருப்பு நம்ம என்ன பண்ணோம், அந்த உதயாதி நாளையில வந்து கழிச்சிருந்தோம். அந்த இருப்பு வந்து எப்படி, அதாவது ஐப்பசி மாசம் வந்து துலாம் ராசியில இருப்பு இருப்பு பார்க்க பண்ண இல்லையா, இந்த வீடியோ வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோல கொடுத்துக்கிறேன். இந்த கணக்கு வந்து எப்படி போனேன்ட்டு அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஐப்பசி மாசத்துல வந்து துலாம் ராசியில ராசி பரிமாண இருப்பு எவ்வளவுன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அது வந்து உதயாதி நாழிகை அந்த அந்த குழந்தை பிறந்த டைம் வரைக்கும் அதுல இருந்து அந்த துலாம் ராசியோட இருப்பை அது கழிக்கணும். அடுத்த ராசி விருச்சிக ராசி, அடுத்து அப்படியே ஒரு ஒரு ராசி பரிமாணத்தை அப்படியே வந்து கழிச்சுக்கினே வரணும். கடைசியில எந்த எந்த ராசி பரிமாண இருப்புனால வந்து பரிமாணத்தினால அதை கழிக்க முடியோ அந்த ராசி தான் லக்னம் என்கின்ற ராசி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சந்தேகம் இருப்பின் கேட்கவும். எனக்கு நன்றி.